மத்திய வளைகுடா நாடுகளில் தங்கி பணியாற்றி வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை பத்திரமாக மீட்க ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவில் அருகே ராஜகமங்கலம் துறை கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரான் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். ஈரானில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இங்குள்ள மீனவர்கள் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு மத்திய வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கொண்டு ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானில் எமது சொந்தங்கள் 50 பேர் மீன்பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கே பாதிப்பு ஏற்படுவது எங்கள் மக்களையும் பாதிக்கும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த அரசு இதுவரை நடந்த நிகழ்வுகளில் ஈரானில் போர் முழக்கங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்ட வேளையிலே விரைந்து அவர்களை காப்பாற்றியதை நாங்கள் இப்போது நினைவு கூறுகிறோம். அதே போல இந்த சமயத்திலும் எங்கள் மக்களை மிக விரைவிலே அந்த இடத்திலிருந்து தாயகம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த அரசு உடனடியாக அவசர துரித நடவடிக்கை எடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய வளைகுடா நாடுகளில் தங்கி பணியாற்றி வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை பத்திரமாக மீட்க ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவில் அருகே ராஜகமங்கலம் துறை கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரான் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். ஈரானில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இங்குள்ள மீனவர்கள் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு மத்திய வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கொண்டு ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானில் எமது சொந்தங்கள் 50 பேர் மீன்பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கே பாதிப்பு ஏற்படுவது எங்கள் மக்களையும் பாதிக்கும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த அரசு இதுவரை நடந்த நிகழ்வுகளில் ஈரானில் போர் முழக்கங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்ட வேளையிலே விரைந்து அவர்களை காப்பாற்றியதை நாங்கள் இப்போது நினைவு கூறுகிறோம். அதே போல இந்த சமயத்திலும் எங்கள் மக்களை மிக விரைவிலே அந்த இடத்திலிருந்து தாயகம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த அரசு உடனடியாக அவசர துரித நடவடிக்கை எடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம்.